தேவன் விரும்புகிற ஒரு சபை. தலைப்பு என்னது? சத்தமாக சொல்லுங்க. எப்படிப்பட்ட சபையை தேவன் விரும்புகிறார்? இன்னைக்கு எப்படிப்பட்ட சபை தேவன் எதிர்பார்க்கிறார்? A church that God is expecting to be. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சபையை நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் என்ன கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புஸ்தகங்கள் இருக்குது. அதில் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷம், இயேசுவை குறித்தும் அவருடைய பிறப்பு குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷங்கள். ஆமென். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அடுத்தது ஒரு புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எதை குறித்து பேசுகிறது? சபை எப்படி உருவானதை குறித்து பேசுகிறது. 27 புஸ்தகத்தில் 5 புஸ்தகங்கள் சுவிசேஷத்தை குறித்தும், ஒரு புஸ்தகம் சபையினுடைய வரலாற்றை குறித்தும் பேசுகிறது. 27 5 கேன்சல் பண்ணால் 22. இந்த 22 நிருபங்கள், லெட்டர்ஸ். யார் எழுதுனது? யாருக்கு எழுதுனது? இந்த 22 லெட்டர்ஸ் சீஷர்கள் எழுதியிருக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இந்த 22 நிருபங்களும் சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது, சபை எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, சபையை கர்த்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை புஸ்தகம்? 22 letters were written about the church, for the church. சபைக்காக எழுதப்பட்டது, சபையை குறித்து எழுதப்பட்டது. ஆமென். அதில் பெரும்பாலுமான லெட்டர்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. 13 லெட்டர்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட கேள்வி, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சபைக்கு ஒரு லெட்டர் எழுதினார்னா என்ன லெட்டர் எழுதுவார்? ஹலோ, 22 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 22 லெட்டரில் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு லெட்டர் எழுதுனார்னா என்ன லெட்டர் எழுதுவார்? என்ன நிருபத்தை எழுதுவார்? ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் வந்தார்னா உங்கள் சர்ச்சுக்கு என்ன லெட்டர் எடுத்துகிட்டு வருவார் கையில்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பவுல் அப்போஸ்தலன் வரல, வெஸ்லி வந்திருக்கிறார். எந்த லெட்டர் எடுத்துன்னு வந்துக்கிறாரு? சில நேரத்தில் யோசிப்பேன், நல்ல வேலை நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அந்த நாட்களில் பவுல் போய் பவுலுடைய மிஷினரி பிரயாணம் பண்ணி 3 மிஷினரி பிரயாணம் பண்ணார். அந்த 3 மிஷினரி பிரயாணத்தில் போய் அங்கங்கே சபையை ஆரம்பித்தார். ரோமில் சபையை ஆரம்பித்தார், கொரிந்து பட்டணத்தில் சபையை ஆரம்பித்தார், கலாத்து பட்டணத்தில் சபையை ஆரம்பித்தார், எபேசு பட்டணத்தில், கொலோசு பட்டணத்தில் சபையை ஆரம்பித்தார், பிலிப்பு பட்டணத்தில் சபையை ஆரம்பித்தார். ஒரு சில லெட்டரு தீமோத்தேயுக்கு எழுதினார், பிலமோனுக்கு எழுதினார், டைட்டஸுக்கு எழுதினார். இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலன் இங்கே வந்து உங்கள் சபைக்கு ஒரு லெட்டர் எழுதினார்னா என்ன லெட்டர் எழுதுவார்? ரோமர்லாம் எழுதிடக்கூடாது, செத்தோம். கொரிந்தியர்லாம் எழுதிடவே கூடாது. கொரிந்து லெட்டர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கலாத்தியர்லாம் எழுதிடவே கூடாது. ஏன்? கலாத்தியரில் திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? புத்தி கட்ட, புத்தி இல்லாத. நல்ல வேலை பாஸ்டர், நாங்கள் கலாத்தியர் இல்லை. சில சபையை ரொம்ப பாராட்டி எழுதுறாரு. கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுறாரு. டேய், மக்கதோனியா சபையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஒரு சபைக்கு போயிட்டு இன்னொரு சபை என்ன பண்ணுறாரு? பாராட்டுறாரு. இப்போ நான் வேறு சபையிலேருந்து வந்து அந்த சபையை நான் பாராட்டும் போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? யாரா இது வந்து எங்களெல்லாம் திட்டிட்டு போகிறாரு? பவுல் அதை தான் செஞ்சார். ரோமருக்கு நிருபத்தை எழுதும் போது நல்லா எழுதுறாரா? திட்டி தான் எழுதுறாரு. இன்னொன்று, ரோமருக்கு எழுதுன நிருபம் 16 அதிகாரம். 16 அதிகாரத்தை நான் இன்றைக்கி வாசித்து பிரசங்கம் பண்ணேன்னா இதுதான் எனக்கு கடைசி பிரசங்கமாக இருக்கும். அடுத்த முறை இந்த பாஸ்டரை கூப்பிட்டீங்க, நம்மெல்லாம் 16 அதிகாரம் லெட்டர் அது வந்து நிருபம். நிருபத்தை எப்படி வாசிக்கணும்? ஒரே ஸ்ட்ரெச்சாக வாசிக்கணும். யாராவது உங்களுக்கு லெட்டர் எழுதுனா பாதி லெட்டர் ஒரு நாளோ இன்னொரு பாதி இன்னொரு நாள் வாசிப்பீங்க? வாசிக்க மாட்டோம். அதுவும் லவ் லெட்டர்லாம் வந்துச்சுன்னா
ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அது எத்தனை பக்கமாக இருந்தாலும் வாசிச்சிரும். ஆமென். சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அப்போ நம்ம பைபிள் லெட்டர்ஸ் தானே. பைபிளில் நான் சொன்னது 22 லெட்டரு. அது ஒரே ஸ்டேஜில் என்ன செய்யணும்? அப்போ தான் புரியும். ஓ, ரோமர் எழுதுகிற நிருபம் யார் எழுதுறா? பவுல் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ரோமபுரியில் இருக்கிற சபைக்கு எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? கொரிந்து பட்டணத்தில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நான் யோசித்து பார்த்தேன் இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ணும் போது. இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார்னா அந்த எந்த நிருபத்தை எழுதுவார்? தீமோத்தி எழுதுவாரா? எனக்கு டைட்டஸ் எழுதுவாரா? பிலோமோன் எழுதுவாரா? எதை எழுதுவார்? இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் சபைக்கு ஒரு லெட்டர் எழுதணுன்னா எந்த லெட்டர் எழுதுவார்? ஆமென். இன்றைக்கி பிரசங்கம் பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டு அவர் மிஷனரி ஊழியத்துக்காக போகும்போது முதல் மிஷனரி பிரயாணத்தில் ஒரு தேவாலயத்தில் எழும்பி அவர் பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தில்ங்கிற 2 வசனத்தை வச்சு தான் இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்ட்ரடக்ஷனே எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 20 நிமிஷத்தில் நான் செய்தி முடிக்கணும். ஆமென். பவுலே வந்திருந்தாலும் 20 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. ஆனால் 2 வசனம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி சாட்சியம் கொடுத்தார். 36வது வசனத்தை வாசியும். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து ஆமென். பவுல் அப்போஸ்தலன் முதல் மிஷனரி ஜர்னியில், முதல் மிஷனரி பயணத்தில் அவன் ஒரு சபைக்கு போய் அவன் பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்க குறிப்பு தான் இன்றைக்கு நான் வாசித்த இந்த வேத பகுதி. அதில் என்ன வாசித்தோம்? தாவீது குறித்து வாசிக்கிறோம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். ஆமென். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சபை, இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி இருக்கணும்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனங்களை எழுதுகிறார். ஆமென். அவர் 30லேருந்து 35 வருஷம் வரல ஊழியம் செஞ்சார். அந்த 30லேருந்து 35 வருஷத்தில் அவர் 3 மிஷனரி பிரயாணங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவர் ஆரம்ப காலம் 15லேருந்து 10 வருஷம் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். பின்பு 15லேருந்து 20 வருஷம் அவர் என்ன பண்ணார்னா மிஷனரி ஊழியங்களை செய்தார். அதனால தான் அவரால் அநேக நிருபங்களை எழுத முடிந்தது. பேதுரு ஒரு போதகராக இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? பேதுரு எங்கே ஊழியம் பண்ணார்? எருசலேமில். அவர் எத்தனை நிருபம் எழுதினார்? 2. என்னது? 1 பேதுரு. பவுல் ஐட்டினரி ப்ரீச்சராக இருந்தார், மிஷனரியாக இருந்தார், பல இடத்துக்கு போனார். அதனால தான் அவரால் ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை இன்னும் கிளியராக என்ன செய்ய முடிஞ்சது? பார்க்க முடிஞ்சது. ஆண்டவர் சபை குறித்த ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் என்ன செய்ய முடிஞ்சதுன்னா தெளிவாய் அவரால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அந்த ஊழியத்தில் முதல் பிரசங்கத்தை பவுல் எங்கேருந்து எடுக்கிறார்னா தாவீதுனுடைய ஒரு சரித்திரத்திலேருந்து எடுக்கிறார். ஆமென். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்தி அவனை இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டாராம். ஆமென். இன்றைக்கி தேவன் எப்படிப்பட்ட சபையை எதிர்பார்க்கிறார்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையாய். சத்தமாக கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவன் எனக்கு எதிர்பார்க்குற சபை எப்படிப்பட்ட சபை? அவர் இருதயத்துக்கு ஏற்றவர். பழைய ஏற்பாட்டில் அநேக தேவ ஊழியர்கள் இருந்தார்கள், அநேக தேவ மனிதர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அநேகரை பார்த்து நிறைய வார்த்தைகளை சொல்கிறார்.
ஆபிரகாமை பார்த்து இவர் என் சிநேகிதன் என்று சொல்கிறார். மோசையை பார்த்து நான் மோசை கூட முகமுகமாய் பேசுவேன் என்று சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு மனிதனை பார்த்து தேவன் சொல்கிறாரு, இந்த மனிதன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா என்ன சொல்லுவார்? ஏன்டா இவனை படைச்சோம். நான் இந்தி சர்வீஸில் வேற பிரசங்கம் பண்ணேன். நோவாவுடைய தேவனுடைய கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. அவன் வாழ்ந்த நாட்களில், அக்கிரமங்கள் பெருகின நாட்களில் கர்த்தருடைய கண்கள் நோவாவின் மீது வந்தது. அவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் நோவா. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணுன்னா என்ன வார்த்தை சொல்லுவார்? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவர் என்னை பார்த்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய வார்த்தை, the greatest compliment God ever gave to a human being which came from the heart of God. தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஈஸியாக வரலங்க, அது ரொம்ப ஈஸியாக வரல அந்த வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13 இதை சொல்லப்பட்டது போல 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையினுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 13:14 வாசிங்க சீக்கிரம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை தேடி. இன்னைக்கும் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். யாரை தேடிட்டு இருக்கிறார்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் யாரை தேடிட்டு இருக்கிறாரு? எப்படிப்பட்ட சர்ச்சை தேடிட்டு இருக்கிறாரு? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மிராக்கிள் ஏஜ் சபையின் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரியம், இன்றைக்கும் நான் உங்கள் சபையை என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையாய் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen. God is searching, still is searching for a man. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை. ஆமென். ஏன் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார்? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி. நல்லா கவனிக்கணும், நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. தள்ளப்படுகிற அனுபவம் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தள்ளிவிடக்கூடாது. ஆமென். ஒரு காலத்தில் எந்த சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அதே சவுலை கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு காலத்தில் என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணிக்கிறாரோ கர்த்தர் என்ன தள்ளக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பல வருஷங்கள் நாம் கர்த்தரை ஆராதித்து ஆமென் அபிஷேகம் பெற்று ஆமென் ஊழியம் செய்துட்டு இருந்தாலும் சவுலுடைய இடத்திற்கு நான் போகக்கூடாது. கர்த்தர் என்ன தள்ளக்கூடாது. அப்போ கர்த்தர் சவுலை தள்ளினதற்கான சில காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை அறியும் போது தான் ஆண்டவர் ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் சவுலை தள்ளினார்? நம்பர் 1, அவன் வெளியரங்கமாய் அவன் தகுதி உள்ளவனாய் இருந்தான். நல்லா ஹைட்டு, நல்லா வெயிட்டு சவுல். ஆனால் அவன் என்ன எதிர்பார்த்தான் தெரியுமா? ஜனங்கள் அவனை எப்பவுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்த்தான். சவுலுடைய ஒரு குணம் என்ன? ஜனங்கள் எப்பொழுதுமே அவனை என்ன பண்ணும்? புகழ்ந்துட்டு இருக்கணும். அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. நம்ம யாரை புகழணும்? தேவனை மட்டும் புகழணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவங்களை புகழக்கூடாது. அது கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? விரும்பவே மாட்டார். சவுலுக்கு என்ன எதிர்பார்த்தா? தன்னை புகழ வேண்டும். சவுலுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? பார்ஷியல் ஒபீடியன்ட். பார்ஷியல் ஒபீடியன்ட்னா முழுமையான பாதி கீழ்ப்படிதல். ஆமென். ஒரு தேவ மனுஷன் எப்படியா சொன்னார்? ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். பாதி கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? பாதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சவுலை தள்ளினதுக்கு இன்னொரு காரணம், அவன் முழுமையாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சரித்திரம். இன்னொன்று, he was proud and rebellious.
சவுலுக்கு இருந்த இன்னொரு குணம் மேட்டிமையான குணம், பெருமையான ஒரு குணம், முரட்டாட்டம் பிடிக்கிற ஒரு குணம், எதிர்த்து பேசுகிற ஒரு குணம், எதிர்த்து நிற்கிற ஒரு குணம். பிரியமான தேவ ஜனமே, சில நேரத்தில் நம்ம கூட இப்படி மாற முடியும். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் அவனுக்குள்ளேயே மேட்டிமை வந்தது, பெருமை வந்தது, முரட்டாட்டம் குணம் வந்தது, எதிர்த்து நிற்கிற குணம் வந்தது. அவன் உண்மையாகவே மனம் திரும்ப அவன் முயற்சிக்கவில்லை. தேவனுடைய திட்டத்தை அல்லது நோக்கத்தை அவன் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. தேவனோட திட்டத்திற்கும் தேவனுடைய அந்த அந்த நோக்கத்திற்கும் விரோதமாய் செயல்பட்டான். சவுலுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாருன்ட்டு, ஆனால் அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 13 வருஷம் தாவீதை பின்தொடர்ந்தே வந்தான், தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. தேவன் நியமித்த ஒரு மனிதன், தேவன் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி 13 வருஷம் சவுல் தாவீது பின்னாடி இருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை அவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் சவுலை புறக்கணித்ததுக்கு ஒரு காரணம் அதுதான். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, அவனை தள்ளி ஆண்டவர் தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, ஒருவேளை இந்த சவுலின் குணம் எனக்கு இருந்தா இன்றைக்கி என்ன அந்த குணத்தில் எடுத்து போடுங்க, எனக்கு முழுமையாக கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. தேவ திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாய் என்னை நான் கீழ்ப்படிய நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை நான் முரட்டாட்டம் பிடிக்கிறேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் முரட்டாட்டம் பிடிக்கிறேன்னா, ஆண்டவரே என்னை தாழ்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு முதல் காரணம், நம்பர் 1, தாவீது தேவனை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஒரு நபராக இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தெரிந்து கொண்டார்? சும்மாலாம் தெரிந்து கொள்ள, 13 வருஷம் தேவன் அவனை அபிஷேகித்தார் என்று தெரிஞ்சும் எத்தனையோ குகைகளில் அவன் உட்கார்ந்து ஒளிந்து கொண்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலோ ஒரு பொழுதும் கர்த்தாவே ஏன் எனக்கு இப்படி செஞ்சீரே, என்னை கைவிட்டீரோ, பாட்டுகளை பாடினாலும் அவன் ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு நபர். ஆமென். அவனுடைய சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விடையும் அவன் நேசித்தது என்ன தெரியுமா? அந்த தேவனாகிய கர்த்தரை. அதனால தான் அவரால் எழுத முடியும், மானாடுது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமாம் போல் என் ஆத்துமா உம்மையே. ஆமென். சங்கீதம் 63:1 சொல்லுது, ஆண்டவரே நான் உம்மையே வாஞ்சிக்கிறேன். விடாய்த்துமான வறண்ட நிலத்தில், ஆமென், யூதா வனாந்திரத்தில் அவன் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் தேவைப்பட்டது. ஆனால் அவன் தண்ணியை கேட்காம அவன் சொல்கிறான், என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. He loved God so passionately. எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை தடுத்து நிறுத்த முடியல. அவன் ஆண்டவர் மீது வச்சிருந்த அன்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அன்பு இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் புதிய ஏற்பாட்டில் ஒரு சபையை பார்த்து, ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சபையை எதிர்பார்க்குறார் தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு நஷ்டமோ வியாதியோ, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, எனக்கு வியாதியோ நஷ்டமோ வருத்தமோ பசியோ தாகமோ நிர்வாணமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குள்ளே நம்ம வர வேண்டும். அந்த அன்பு என்னை ஏவி, ஆமென், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பு எனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. He loved God passionately. அதிகாரத்தை விட அவன் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தான். ராஜரீகத்தை விட அவன் தேவனை அதிகமாய் அன்பு கூர்ந்தான். ஆமென். அதனால தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தை அவன் எந்த அளவுக்கு நேசித்திருப்பானால், அவன் அதுக்கு முன்பாக ஆடி பாடி தான் ராஜா என்று அறிந்தும் அவன் என்ன பண்ணான்னா தேவனுக்கு முன்பாக ஆடி பாடினான். ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்புங்க. இன்றைக்கி ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, நான் இன்றைக்கி ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் இன்றைக்கி ஏன் ஆண்டவர் கொடுக்கணும், நான் ஏன் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கணும், பாஸ்டரோ சபையோ அல்ல, நான் ஆண்டவர் மேலே வச்சுக்கிற அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. நான் அங்கே போய் அந்த அந்த பூட்டான் பகுதியில் ஊழியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம், என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் அப்படின்னா அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு.
அவருக்காக நான் ஒரு துளி ரத்தம் சிந்தலைன்னா நான் அவர் மேலே அன்பு வைக்கலன்னு தான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த காரணம், he loved God so much. தேவனை நேசித்தான். ஆமென். இன்றைக்கி நம்மளோட எல்லாமே எதை சார்ந்திருக்கணும் தெரியுமா? தேவன் மேலே வச்சுக்கிற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவன் தேவனை அதிகமாக ஆராதிக்கிற ஒரு மனுஷன், எப்பொழுதுமே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. பப்ளிக்கில் ஆராதிப்பான். அவன் ஆராதிப்பதற்கு வெட்கப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நேசிக்கிறானோ அந்த ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிப்பான். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சபைகளில் சொல்கிறது ஒன்று தான், யாருமே உங்களை கட்டாயப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. கையை தூக்கு, வாயை தர, சோத்திரம் பண்ணு இல்லை. நான் ஆண்டவரை நேசித்தேன்னா நான் அவர் மேலே வச்சுக்கிற அன்பு ஆராதனையாய் புறப்பட்டு வெளியே வரும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சர்ச் மஸ்ட் பிகமிங் a worshiping church. கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்குற சர்ச் எப்படி? ஆண்டவரை உயிரை கொடுத்து ஆராதிக்கிற சபையாக மாறணும். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். ஆராதிக்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் இருக்கிற இடத்துல சுதந்திரம் இல்லை, ஒரு அழகான சர்ச் கொடுத்துருக்கிறார். நாங்கள் இருக்கிற இடத்துல சர்ச் பில்டிங்லாம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நான் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மகனாக இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவார்? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. Church must become a worshiping church. Church must become, worship God in truth and spirit. ஆவியோடும் ஆமென் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. டேவிட் desired God's presence. சர்ச் இன்னைக்கு சபை தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எப்படிப்பட்ட சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? தாவீது சொல்கிறான், 27ஆம் அதிகாரம் சங்கீதம் 4 வாசிங்க. சங்கீதம் 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4 சீக்கிரம். ஆ ம் ஆ ம் ம் ஆமென். தாவீது என்ன எதிர்பார்க்குறாரு? என்ன கேட்குறாரு? நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை என்ன கேட்டார்? அதையே நான் நாடுவேன். என்ன கேட்டார் அவர்? ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கணும். இன்றைக்கி நம் சபை விசுவாசிகளுடைய விண்ணப்பம் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்னென்ன ரிக்வெஸ்ட் வச்சுருக்கீங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற ரிக்வெஸ்ட் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் இருப்பது. அது ஏன் விருப்பம். சாரால் நோரோஜி என்கிற ஒரு தேவ ஊழியர் எங்கள் ஐநாவர் பகுதியில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பாடின பாடல்கள். அதில் ஒன்று இந்த வரிகளை கொண்ட ஒரு பாடல் இருக்கிறது. ஆமென். அவரையே நான் நாடணும். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மிக அவசியம். தேவன் எதிர்பார்க்குற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்? தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிற ஒரு சபையை. ஹல்லேலூயா. நான்காவது, ஏன் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இருந்தது. ஆமென். சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல். நம்ம எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்ம அனுதினமாக என்ன பண்ணணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அவனுக்குள்ள ஒரு இருதயம் இருந்துச்சு. என்ன இருதயம் தெரியுமா? சரண்டர் ஹார்ட். சரண்டர்னால் என்ன அர்த்தம்? ஒப்பு கொடுக்கிற ஒரு இருதயம், சமர்ப்பிக்கிற ஒரு இருதயம். இன்றைக்கி நமக்குள்ள அந்த இருதயம், அது எப்படிப்பட்ட இருதயம்னா ஒரு தாழ்மையின் இருதயம். தாவீது தான் இருக்கிறதுலே மோசமான குற்றம் செஞ்சவன். அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஐபிசி செக்ஷன் பார்த்தோன்னா பைபிள்லேயே அதிகப்படியான ஐபிசி செக்ஷன் யாருக்கு வரும்? தாவீது தான் வரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஐபிசி செக்ஷனில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் இருதயத்தை கேட்டேன். ஏன் தெரியுமா? சிம்பிள். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து சரண்டர் ஆகி என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுக்குறது மட்டும் இல்லை, வெளிப்படையாக எழுதியும் வச்சுருவார். சங்கீதம் 51 வீட்டில் போய் வாசிங்க. அவர் செஞ்சது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 51 நம்மளை எழுத சொன்னார்னா எழுதுவோமா?
ஒருவேளை ஆண்டவர் எழுதுனாருன்னா நம்மளை பற்றி என்ன எழுதுவார்? அதெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர். ஆனால் தாவீது ஓப்பனாக எழுதி வச்சிட்டார் சங்கீதம் 51. ஏன்னா அவருக்குள்ளே இருந்த இருதயம் தாழ்மையின் ஒரு இருதயம். சபைக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட இருதயம் வேணும்? தாழ்மையின் இருதயம் வேணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வச்சு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தாவீதை பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதே வார்த்தையை தான் கர்த்தர் இந்த சபை கொடுக்குறார். இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக மாறணும்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற, கையை உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் சபை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையாய் மாற்றுங்க. சபைனா இந்த கட்டிடம் இல்லை, இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு உங்கள் கரத்தை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் கரத்தை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் இங்கே என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும். இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு மன நிறைவாக போகணும். என்ன தெரியுமா? உங்கள் பேரை சொல்லி, இவன் இவள் இவர்கள் என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்று. ஹல்லேலூயா. தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ரெண்டாவது, தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். சபை தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்ன? தாவீதை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்பது. ஆமென். இன்றைக்கி கர்த்தர் சபையை இந்த தேசத்தில், இந்த இடத்துல ஆளுகை செய்கிறவர்களான ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமென். அதான் கர்த்தருடைய சித்தம். எதுக்கு சபையை நம்மளை அழைச்சிருக்கிறார்? எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறார்? உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். தாவீதை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவனுக்குள்ள ஒரு சித்தத்தை வச்சார். என்ன சித்தம்னா, அவன் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவது, தாவீதுக்கு தேவன் வச்ச ஒரு சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினான் தெரியுமா? தாவீது எங்கெல்லாம் போனானோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஒரு தடவை அவங்க அண்ணன்களாம் சாப்பாடு கொண்டு போகும்போது ஒருத்தன் வந்து சவால் விடுகிறான், உங்களை யாராவது இருந்தால் என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்களான். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லி தாவீது போய் அந்த இடத்துல நின்னான். டேய், நீ சும்மா இருந்தால் கூட நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துருக்க மாட்டேன், ஆனால் நீ என்னுடைய தெய்வத்தை நீ என்ன பண்ணிட்ட, இழிவாக பேசிட்ட. இன்றைக்கி சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய நாமத்துக்கு என்று வைராக்கியம் கொள்ளுகிறவர்களா. கையை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை ஐடி பார்க்க வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஸ்தலத்தில் வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்கள் மூலியமாக தேவ நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு சித்தம். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் மூலியமாக உங்களை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் மூலியமாக 4 பேர் பார்க்கணும், இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், இவன் ஆராதிக்கிற தெய்வத்தின் மூலமாக. இவனுக்கு எப்படி இந்த ஸ்தலத்தில் உயர்வு வந்தது, வேலை ஸ்தலத்தில் எப்படி உயர்வு வந்தது, எப்படி இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்போது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும். அதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம். அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கிற அந்த பகுதியில் எங்களை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்ப்பாங்க. அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி உங்களை பார்த்தா எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கீங்க? ஆமென். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாலே. அது மாதிரி நீங்கள் சொல்லணும், உங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்கும்படி கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. மூணாவது, தாவீது என்ன பண்ணார்னா, he restored the worship in Jerusalem. அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கும் சரி தாவீது தான் உதவி செஞ்சார். அதே போல் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் கொண்டு போன போது அந்த பெலிஸ்தியர்கள் பட்டியை, அந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தது தான் தாவீது. அப்படின்னு என்ன தெரியுமா? ஆராதனை இல்லாத இடத்துல சபை ஆராதனையை கொண்டு வர வேண்டும். The church responsibility is to restore the worship of God. Amen. Hallelujah. அதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆராதனை முறைப்படி வேற திசையில் போயிட்டு இருக்குது. நோ, தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை கர்த்தர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சபை எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும்? தேவன் விரும்புகிற ஆராதனை. ஹல்லேலூயா. கடைசியா தாவீது என்ன சித்தம் செஞ்சார் தெரியுமா? He prepared for the next generation. அடுத்த தலைமுறைக்கு தாவீது ஆயத்தம் படுத்தினான். இன்றைக்கி நிறைய மூத்தவர்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா?
அடுத்த தலைமுறையை உருவாக்கும்படியாய். இங்கே உங்கள் பாஸ்டர் ஆல்ரெடி அடுத்த தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆமென். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் அடுத்த தலைமுறையை என்ன உருவாக்குனாரு? தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் அதை கட்ட ஆண்டவர் அனுமதிக்கலை. அதனால் அவர் சோர்ந்து போய் உட்காந்துட்டாரா? இல்லைங்க, நான் கட்டினாலும் பரவாயில்ல, என் பையன் கட்டுறதுக்கு நான் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன்னாரு. இன்றைக்கி நீங்கள் என்ன சேர்த்து வைக்கிறீங்க? அதனால தான் அவனை பார்த்து சொன்னார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். தாவீது 3 காரியம் ஆண்டவர் பார்த்து சொன்னார். இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் என் சித்தத்தை செய்கிறவன், 3வது தன் காலத்திலே அதை நிறைவேற்றினான். வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா. 36வது வசனத்தை வாசிங்க. 13:36 நான் முடிக்கிறேன். 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து போதும் சேர்ந்து பிதாக்களோடே சேர்ந்தார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவர் உங்களை ஜீவனோட சுகத்தோடு வச்சிருக்கிறாருன்னா இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. ஆமென். அவன் தன் காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, அதுக்கு அப்புறம் இருந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, ஆனால் தாவீது வாழ்ந்த காலத்தில் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய கல்லறை இருக்கிறது இந்த உலகத்தில். அந்த கல்லறைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூம்லேயும் ஒன்று எழுதியிருக்குமா இருக்காதா? இப்போ பிறந்தார், இப்போ இறந்தாருண்டு. சிலருடைய கல்லறைகளில் நிறைய எழுதியிருக்கும், இவர் அது சாதனை பண்ணார், இது சாதனை பண்ணாருண்டு. இப்படி நான் யோசித்தேன், என் கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? வெஸ்லி தன் காலத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்து அவன் பிதாக்களோடே சேர்ந்தான்.